ஸோ ஐஐடியில படிச்சுட்டு நெறைய பேரு நெறைய ப்ரொஃபஷன்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எப்படி இந்த எம்எஃப்டிக்குள்ள வந்தீங்க? It's a very good question. And now we have had a unconventional career path. That's what most of the people have told. இப்போ என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஐ கம்ப்ளீட்டட் மை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன் ஐஐடி மெட்ராஸ். ஸோ 2010 ஜாயின் பண்ணியிருந்தேன். 2015 ஐ கம்ப்ளீட்டட். இப்போது லைக் மெனி ஆஃப் த பியர்ஸ் என்னாச்சுன்னா, ஒரு 1.5 இயர்ஸ் மெக்கானிக்கல் நிறைய படித்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் இட் பிகேம் கிளியர் தட் அதில் வந்து கெரியர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு. ஏன்னா ஜாயின் பண்ணுறப்ப வந்து ஃபேமிலியெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க, மெக்கானிக்கல்லாம் எப்போவுமே கெரியர் எல்லாம் நிறையா ஸ்கோப் இருக்கும், நல்ல பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஜாயின் பண்ணேன். பட் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இல்லை இது வந்து நமக்கு சூட் ஆகிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இன் பேரலல் என்ன நடந்ததுன்னா, சின்ஸ் நான் சென்னையிலே இருந்ததுனால அண்ட் ஐ காட் இன் டு ஐஐடி. ஸோ நிறைய பேர் ஜூனியர்ஸ் வந்து எப்படி ஐஐடி ஜேஇக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், இப்போ மேத்ஸில் வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமாங்கிறது ஐ ஸ்டார்டட் கெட்டிங் அ லாட் ஆஃப் ரிக்வெஸ்ட். ஸோ பை எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் வந்து நான் இன்ஃபார்மலாக வீக்கெண்ட் ஹெல்ப் பண்ணுறது வந்து பிகேம் அ பிட் ஆஃப் அ ஃபார்மல் பார்ட் டைம் ப்ரொஃபஷன். ஸோ நான் வந்து ஐ பிகேம் அ ப்ரைவேட் டியூட்டர். ஸோ நான் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் வந்து ஒரு 3 to 4 ஸ்டூடெண்ட்ஸை கேதர் பண்ணி அவங்களுக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் ஐடிஜேக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற மாதிரி நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது நான் கண்டினியூ பண்ணுறதுக்கப்புறம் பை 3rd and 4th இயர் தட் பிகேம் அ குட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ லைக் எனி அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஏர்ன் பண்ணுறச்ச ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஐ பாட் மை லேப்டாப். நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணேன், வர அமௌண்ட்லாம் நான் அப்படியே செலவு பண்ணிட்டேன். எவென்ச்சுவலி சரி ஓகே, இதை வச்சு நம்ம ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் பணத்தை வச்சுன்னு சொல்லி யோசிக்க போது ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பை ஒன் ஃபேமிலி ஃப்ரெண்ட். சரி, இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல கம்பவுண்ட் ஆகி வெல்த் கிரியேட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற மாதிரி என்னை கன்வின்ஸ் பண்ணி, அப்போ நிறைய பேப்பர் ஒர்க் எல்லாம் இருந்தது, கேவைசி பண்ணணும், என்கிட்ட செக் புக் இல்லை இன்வெஸ்ட் பண்ணேன். அப்போ யூபிஐ எல்லாம் கிடையாது. இது 2013. ஸோ என்னோட ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 13-14 நான் பண்ணேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ காட் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இன் பேரலல் டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வாஸ் இட் வாஸ் லாட் ஆஃப் குட் மணி. ஆனால் ஃபார் மீ இட் வாஸ் பிகமிங் கொஞ்சம் மோனோட்டோனஸ். ஏன்னா இயர் ஆஃப்டர் இயர் வந்து சிலபஸ் ரொம்ப சேஞ்ச் ஆகாது இல்லைங்களா. ஐஐடி ஜேஇ அண்ட் சிபிஎஸ்சி சிலபஸ் மொரலஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ அதே கான்செப்ட்ஸ் வந்து இயர் ஆஃப்டர் இயர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எனக்கு அந்த புது லேர்னிங் எனக்கு பர்சனலாக எனக்கு இல்லாதனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் வந்து வாஸ் நாட் தேர். ஸோ பட் ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி டைனமிக் இது ப்ராடக்ட். ஸோ இப்போ மார்க்கெட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எக்விட்டி மார்க்கெட்ஸில் சம்திங் ஆர் தி அதர் ஹேப்பன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும், சேஞ்சஸ் ட்ராக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து வாஸ் மச் மோர் ஃபேசினேட்டிங் ஃபார் மீ ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த காலேஜ் நான் ஏதோ ஒரு மினி ஆண்டர்ப்ரனர் இருந்ததுனால சொந்தமாகவே ஏதாவது பண்ணலாமே, பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எதுக்கு உட்காரணுங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்தது. அண்ட் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இதெல்லாம் யோசிச்சு ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல சரி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இல்லைனா அப்போ வந்து ஐஎஃப்ஏன்னு சொல்லுவாங்க, இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி நம்மளாவே ஒரு ஐஎஃப்ஏவா ஆகி மற்றவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாமேங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. இதெல்லாம் சேர்த்து வச்சு ஐ திங்க் சம்ஹவ் டுக் அன் அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்டெப் டு கெட் இன்டு த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி.